புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 29 தொடக்கம் 32. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாயிருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியில் இருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? சிந்தனை: அடையாளம் கேட்கின்ற தலைமுறையினரை பற்றி இயேசு இன்று பேசுகின்றார். நீங்கள் யாராவது அடையாளம் ஆண்டவரிடம் கேட்கின்றீர்களா? எப்படியான அடையாளத்தை நாங்கள் கேட்க வேண்டும் அல்லது தேட வேண்டும்? எமது வாழ்வு மேடு பள்ளங்களின் ஊடாக நகர்ந்து செல்லுகின்ற போது, போகும் திசை தெரியாமல் நிற்கின்ற போது, வாழ்வில் காத்திரமான முடிவுகளை எடுப்பதற்கு நாம் அடிக்கடி அடையாளங்களை காட்டும்படி ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவரும் அவ்வப்போது சிறப்பான அருளை தந்து அதனூடாக அடையாளங்களை காட்டினாலும் இந்த நற்செய்தி வாசகம் நாம் எவ்வகையான அடையாளத்தை தேட வேண்டுமென்று குறிப்பிட்டு சொல்லுகின்றது. அதுதான் இயேசுவின் பாடுகள், சாவு, உயிர்ப்பு என்பது. இதனையே நாம் அடித்தளமாக கொண்டு எம் வாழ்வின் முடிவுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த அடையாளமே இதுவரையிலும் எமக்கு கொடுக்கப்பட்டுள்ள மிக ஆழமான, மிக பெரிய, உண்மையான அடையாளமாகும். இந்த அடையாளம் எமது வாழ்வின் ஊற்று மட்டுமல்ல, வாழ்வின் முடிவுகளை மேற்கொள்வதற்கான மிக தெளிவான அடையாளமுமாகும். அடையாளம் என்பது ஒரு செயல். அந்த செயல் ஓர் ஆழமான மறைபொருளை வெளிப்படுத்துகின்றது. அது வெளிப்படுத்துகின்ற ஓர் உண்மை என்னவென்றால், ஆண்டவர் தமது பாடுகள், சாவு, உயிர்ப்பின் மூலம் பெற்றுக்கொண்ட புதிய வாழ்வில் நாமும் பங்கு கொள்ள வேண்டுமென்றால் நாமும் தன்னலமற்ற தியாக வாழ்வை மேற்கொள்ள வேண்டும். அப்போது அவர்களும் அந்த புதிய வாழ்வை பற்றி கொள்ளுவார்கள். உண்மையிலே வாழ்க்கையிலே விடைகளை தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால், என்ன செய்வது என்று தெரிந்து கொள்வதற்கு அடையாளங்களை இறைவனிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், ஆண்டவர் இயேசுவின் வாழ்வை திரும்பி பாருங்கள். அவருடைய வாழ்வின் எந்த வழிகளை நீங்கள் கூடுதலாக பின்பற்ற வேண்டும் என்பதை கண்டு கொள்ளுங்கள். அதை தியானியுங்கள். நீங்கள் வாழ்வின் சிறிய பெரிய முக்கிய முடிவுகளை மேற்கொள்ள இது மிகவும் உதவியாக அமையும். வாழ்வின் முடிவுகளை மேற்கொள்ளும் போது பொதுவாக நாங்கள் சுயநலத்தோடு இருப்போம். இதிலிருந்து விலகி இருப்பது கடினமானது. ஆனால் இயேசுவின் பாடுகள், சாவு, உயிர்ப்பு என்ற அடையாளத்தை நாம் பயன்படுத்தினால் எமது முடிவுகள் வேறுபட்டவையாக அமையலாம். அதாவது தன்னலமற்ற தியாகம் நிறைந்த முடிவுகளை நாம் மேற்கொள்ளலாம். வாழ்வில் நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய தீர்மானங்களை இன்று கண்டுகொள்வோம். அவற்றை எவ்வாறான பார்வையிலே அல்லது ஒளியிலே மேற்கொள்ளப் போகின்றோம்? இயேசுவின் பாடுகள், சாவு, உயிர்ப்பின் ஒளியிலேயே நாங்கள் முடிவுகளை மேற்கொள்ள வேண்டுமென்று இயேசு கற்பிக்கின்றார். அதனை ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? செபம்.
ஆண்டவரே, உமது அன்பின் தியாக வாழ்வை எமது வாழ்வு பின்பற்ற அருள் தாரும். ஆமென்.